இன்னைக்கு டே 3 ஆஃப் கோயம்புத்தூர் கார்த்திபுரம். காலையில வேலையா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கோயம்புத்தூரோட காந்திபுரம் தான். ஒரு காலத்துல நம்ம கோயம்புத்தூரோட ஹார்ட் டவுன் ஹால் தான். ஆனா சிட்டி வளரும் போது ஒரு புதிய விரிவாக்கம் தேவைப்பட்டுச்சு. அந்த வளர்ச்சியை ஃபுல்ஃபில் பண்ணது நம்ம காந்திபுரம் மட்டும்தான். ஏன்னா 1வது தெருவுல இருந்து 11வது தெரு வரைக்கும் சுமார் 200 ஏக்கர்ல மிக துல்லியமா திட்டமிட்டு அமைக்கப்பட்டது. பஸ் ஸ்டாண்டு வந்த உடனே 60 அடி ரோடு 80 அடி ரோட்ல உள்ள வீடுகள் எல்லாமே வணிக வளாகங்களா பல வகையில சேஞ்ச் ஆச்சு. சாதாரண ஒரு ரோடா இருந்த கிராஸ் கட் ரோடு இன்னைக்கு சவுத் தமிழ்நாட்டோட ஜவுளி நகை விற்பனையில முக்கிய மையமா மாறி போச்சு. நானும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பல இடங்களை பாக்குறேன். எங்க பார்த்தா லே அவுட், அந்த லே அவுட் அளவு 2 ஏக்கர்ல இருந்து 10 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனா அதுல உள்ள அதிகபட்ச ரோடு அளவே 33 அடி மட்டும்தாங்க. கிராஸ் கட் ரோடு அந்த காலத்திலே 60 அடி ரோடு 80 அடி ரோடு அப்படி இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு கோயம்புத்தூரோட ஹார்ட்டா மாறி இருக்கு. இவ்வளவு வேகமா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட மெகா ப்ளூ பிரிண்டோட டெவலப் ஆகிற நம்ம கோயம்புத்தூர் அசுர வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னா இத மாதிரி சாதாரண லே அவுட்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. அதுக்கு எல்லாம் தேவை ஒரு வெல் பிளான்டு 200 ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப் தான். அதுல 80 அடி ரோடு இருக்கணும், கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கணும், ரெசிடென்ஷியல் பர்பஸோட வெல் பிளான்டா இருக்கணும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கணும், ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும், 3 டைப் ஆஃப் வாட்டர் சோர்ஸ் இருக்கணும், 24/7 CCTV செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கணும், காம்பவுண்ட் வால் இருக்கணும், ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், சென்ட்ரல் பார்க் இருக்கணும், கிளப் ஹவுஸ் இருக்கணும், ஸ்கூல், மால், கல்ச்சர் லேண்ட், திருமண இடம்லாம் 10 இடத்துல பார்க், ஒரு ஓவர் ஹெட் டேங்க், பெர்மனன்ட் ஆபீஸ் எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அது கோயம்புத்தூர் நீலாம்பூர்ல இருக்கிற கார்த்திபுரம் மட்டும்தான். இனி கோயம்புத்தூரோட அடையாளம் கார்த்திபுரமா மட்டும்தான் இருக்க முடியும். என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க என்னையே கேட்கலாம்.